ஹாய்! அதாவது எங்க வீட்ல ஒரு பழைய கட்டில் இருந்தது, இரும்பு கட்டில். அதில இருந்த கயிறு பார்த்துட்டிங்கன்னா, இத்து போயிடுச்சு. அதனால பல வருடங்களா அத சைட்ல போட்டுட்டோம். சரி ஓகே, இப்ப சம்மர் டைம் வந்துருச்சு. ஈவினிங் டைம் ஆச்சுன்னா, வெளில உட்கார்றதுக்கு நல்லாருக்கும், காத்தோட்டமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அக்கா வேற ஊர்லேருந்து வந்திருக்கா இல்லையா? ஸோ, அவ கட்டில் போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாளா, சரின்னு எங்க அம்மா அந்த பீரோவுக்கு வாங்கி வச்சிருந்த பெயிண்ட் பேலன்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ, அந்த துரு பிடிச்சிருந்த கட்டில எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, பெயிண்ட் அடிச்சு விட்டு, அந்த கட்டில் போடுறவங்கள்ட்ட காலையில தான் சொன்னோம். அப்புறம் மதியானமே வந்துட்டாங்க. வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங்லாம் போட்டு வந்து குடுத்துட்டாங்க. ரூ. 1100 கேட்டாங்க. சரி ஓகேன்னு கட்டில் போட்டு வாங்கியாச்சு. ஸோ வாங்கி அதில் உட்காந்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த ஈவினிங் டைம் ஆச்சுன்னா, ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோ, இல்லை ஏதோ ஒரு காஃபி போட்டுட்டு ஜாலியா ஃபேமிலியோட வந்து வெளில உட்காந்து, இந்த கட்டில்ல உட்காந்து பேசி சிரிக்கிற சந்தோஷம் இருக்குதே! அது தனி சுகம். நம்ம உட்காந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பேச மாட்டோம். நம்ப ஊர்ல இருக்கவங்க, இல்ல பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது அந்த சைடு வந்தாங்கன்னா நின்னு பேசிட்டு போவாங்க. நெறைய உரையாடல்கள் நடக்கும். ஸோ இது வந்து வில்லேஜ்ல வந்து பேசிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கட்டில் வந்து இப்படி ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட உரையாடுறதுக்கா இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்டா அமையுதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இத பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு போய் நாங்க உட்காந்தோம் இல்லையா? ஸோ உட்காந்தோனே கிட்டத்தட்ட ஒரு 6, 7 பேரு நின்னு பேசிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ அந்த கட்டில் போட்டு உட்காந்தது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு.